ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துல ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகள் ஆண்டவர் தெரிந்து கொள்றார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் ஒன்றுமில்லாதவர்களை, இழிவானவர்களை, கைவிடப்பட்டவர்களை அவர் தெரிந்து கொண்டார். அற்பமாய் எனப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அவங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ரொம்ப யாருன்னா இழிவுபடுத்தப்படுறாங்களா, அற்பமா எனப்படுறாங்களா, நிந்திக்கப்படுறாங்களா, அவங்க கிட்ட ஆண்டவர் வருவார். அவங்கள ஆண்டவர் செலக்ட் பண்ணுவார். நான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க ஒரு வேலை ஒன்றும் இல்லாம இருக்கலாம், சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம், நிந்திக்கப்பட்டு இருக்கலாம், நீங்க அவமானப்படுத்தப்பட்டு இருக்கலாம், உங்களை அற்பமா எண்ணி இருக்கலாம். ஆண்டவர் உங்களை தான் தெரிந்து கொண்டு உங்க வாழ்க்கையில மகிமை பெற போறாரு. உங்களை தான் நிரப்பி சாட்சியா நிறுத்த போறார். உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்ய போறாரு. பரிசுத்த ஆவியானவர்னால் நிரப்பப்படுங்க. பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொரு நாள் நடத்தப்படுங்க. சாட்சியாய் மாறுவீங்க, அடையாளமாய் மாறுவீங்க, அற்புதமாய் மாறுவீங்க. சூழ்நிலைகள் மாறும். உங்களுடைய அந்த அவ பெயர் நீக்கப்படும்.